வெள்ளிக்கிழமை இரவுக்குள் பூஜை அறையில் இதை தூவி விட்டீங்க அப்படின்னா தெய்வ சக்தி அந்த இடத்துல அதிகரிக்கும். குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பணம் சேரும், கடன் தீரும். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் தவறாமல் விளக்கேற்றுங்க. முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு குங்குமம், மஞ்சள் வாங்கி கொடுங்க. சிகப்பு நிற வஸ்திரங்களை தானம் செய்யுங்க. அதை போல் கண்ணாடி வளையல் தானம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தான். இந்த பணப்பிரச்சனை தீர பணம் செய்கிற நிறைய பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து நான் போடக்கூடிய பதிவுகளை பார்த்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, வருகிற கல்வியாண்டில் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் குழந்தைகளுக்காக சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் செய்து குரு விஷய தாயத்து மற்றும் குரு விஷய அஞ்சனம் நீங்கள் வாங்கிக்க நினச்சிங்கனாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், எதிரி தொல்லை நீங்க தொழிலில் வெற்றி பெற அஷ்டமி நாளில் பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். பண விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். நேராக உங்கள் வீட்டு சமையலறைக்கு போங்க. அஞ்சரை பெட்டியை தரங்க. அதில் கண்டிப்பாக கிராம்பு வச்சுருப்பீங்க. லவங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கிராம்பை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். உங்கள் பூஜையோடைய சைஸை பொறுத்து. நான் செல்ஃபில் தாங்க வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக செல்ஃப்லேயுமே ஒவ்வொரு மூலைகள்லையும் நீங்கள் அதை தூவி விடலாம். எங்கள் பூஜை அறை பெரிதுங்க அப்படிங்கிறவங்க ஒரு 11 கிராம்புகளை எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நல்லா தூள் பண்ணி அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சு முதல்ல உங்களுக்கு பணம் சேரணும், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும், சொந்த வீடு யோகம் உண்டாகணும், வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வண்டி வாங்கணும், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிட்டு அதை வெத்தலை மேலே வைக்கணும். வெத்தலை மேலே அந்த கிராம்பு தூளை வச்சு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு மனதார வேண்டிட்டு உங்களுடைய கட்டை விரலையும் முதல் விரலையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு மூலைகள்லையும் ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றிவோம், ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றிவோம்னு சொல்லி ஒவ்வொரு மூலையிலையும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு மீதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜையில், அதில் அந்த கிராம்பை போட்டு வச்சுருங்க. மறுநாள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சுக்கலாம், இல்லை வாசத்தளிக்கிற தண்ணியில் கலந்து வாசத்தளிக்கலாம், இல்லை நிலைவாசல தண்ணீரை வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் இரவுக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியாகவும் இருக்குது. ரொம்ப அற்புதமான இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் கிடைக்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.